வணக்கம், வெல்கம் டு ஜிவி ஸ்பேஸ். இந்த வீடியோவில் நம்ம இன்சர்ஷன் சார்ட் பற்றி பார்க்கலாம். இன்சர்ஷன் சார்ட்டுக்கு கார்ட் சார்ட் அப்படிங்கிற இன்னொன்று நேமும் இருக்குது. எதனால் அப்படின்னா, நம்ம கார்ட்ஸை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதே மெத்தட் தான் இங்கே இன்சர்ஷன் சார்ட்டுக்கு லாஜிக்காக இருக்குது. இப்போ என் கையில் இருக்கிற இந்த டோக்கன்ஸை நம்ம கார்ட்ஸாக இமேஜின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கார்ட்ஸை எப்படி அரேஞ்ச் பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு கார்டை நம்ம லெஃப்ட் ஹேண்டில் எடுத்துக்குவோம். எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு கார்டாக இப்படி எடுப்போம். இப்போ இந்த 23 இதோட கம்பேர் பண்ணி பார்க்குறோம். 23 சின்ன நம்பர், அப்போ இங்கே மேலே வரும். நெக்ஸ்ட்டு 76 பார்த்தீங்க அப்படின்னா 23 விட பெரிய நம்பர், 45 விட பெரிய நம்பர், அப்போது கீழே நம்ம ப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இதில் நல்லா நம்ம நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு கார்டை நம்ம கம்பேர் பண்ணவே இல்லை. நெக்ஸ்ட் ஒவ்வொரு கார்டாக எடுக்கிறோம். எடுத்து அந்த கார்டை நம்ம எங்கே ப்ளேஸ் பண்ணணுமோ அந்த ஃபைனலாக அந்த பொசிஷனை ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் ப்ளேஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 12 அப்படிங்கிற நெக்ஸ்ட் கார்டு எடுக்கிறோம். இப்போ இந்த கார்டு நமக்கு இங்கே விஷுவலாக பார்த்தாலே தெரியுது, 23 விட இது சின்ன நம்பர், அப்போ மேலே தான் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம இங்கே ப்ளேஸ் பண்ணிடுறோம். இப்போ அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ என் கையில் இருக்கிற இந்த கார்ட்ஸ் எல்லாமே சார்ட் ஆகி இருக்குது. இங்கே கீழே இருக்க கார்ட்ஸ் சார்ட் ஆகாமல் இருக்குது. ஸோ இப்போது இந்த இன்சர்ஷன் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா சார்ட்டட் லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும், அன்சார்ட்டட் லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் கார்டு 50. ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா, இந்த பாயிண்ட் திரும்ப இதில் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ 50 அப்படிங்கிற கார்டை நம்ம இதில் ப்ளேஸ் பண்ணணும். ஸோ இதில் செக் பண்ணுறோம், 12க்கு அப்புறம் தான் வரும், 23க்கு அப்புறம் தான் வரணும், 45க்கு அப்புறம் தான் வரணும். இப்போ 76 பெரிய நம்பர், அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 50 இந்த இடத்துல தான் நம்ம ப்ளேஸ் பண்ணணும். ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம். இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இந்த 50 அப்படிங்கிற நம்பர் இருக்கு இல்லையா, ஸோ இது 12க்கு அப்புறம் தான் வரணும். ஸோ அதனால் 50 இங்கே ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் 23க்கு அப்புறம் தான் வரணும் அப்படின்ட்டு 50 இந்த இடத்துல நம்ம ப்ளேஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஒவ்வொன்றா செக் பண்ணி அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணி நம்ம எடுக்க மாட்டோம். ஃபைனல் பொசிஷன் வந்ததுக்கப்புறம் தான் ஃபைனலாக இதுதான் அதுக்கான இடம் அப்படின்னு பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கார்டை ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸ் தான் நம்ம இன்சர்ஷன் சார்ட்டில் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 45 அப்படிங்கிற நம்பர் எடுக்கிறோம். இப்போ நம்மக்கிட்ட ஒரு அரே இருக்குது. இந்த அரேயோட நேம் A அப்படின்னு வச்சுக்கலாம். இதோட இண்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ டோட்டலாக 5 வேல்யூஸ் இருக்குது. ஸோ 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி 4 வரைக்கும் எண்ட் ஆகுது. ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்சர்ஷன் சார்ட் கூடிய லாஜிக் அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கிற இந்த வேல்யூவை நம்ம கம்பேரே பண்ண மாட்டோம். ஸோ அதனால் இதை அப்படியே நம்ம விட்டுறோம். ஸோ நம்ம சார்ட் பண்ண வேண்டியது இந்த ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருந்து இந்த வேல்யூஸை தான் நம்ம சார்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம கார்டு ஒவ்வொரு கார்டாக எடுத்தோம் இல்லையா, அதே மாதிரி இங்கே ஒவ்வொரு வேல்யூவாக எடுத்து அதுக்கான ஃபைனல் பொசிஷன் எது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி ப்ளேஸ் பண்ண போகிறோம். இப்போது I = 1, அதாவது ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் பொசிஷன் 1ல் இருக்கிற இந்த வேல்யூவை எடுக்க போகிறோம். ஸோ அந்த வேல்யூவை கீ அப்படிங்கிற வேரியபிளை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, லெஃப்ட் ஹேண்டில் இருந்த கார்ட்ஸோட மட்டும்தான் கம்பேர் பண்ணி நம்ம ப்ளேஸ் பண்ணோம். ஸோ அதே ப்ரொசீஜர் தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணணும். இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுதான் சார்ட்டட் லிஸ்ட். இது நம்ம எடுக்காத கார்ட்ஸ், ஸோ அதனால் இது அன்சார்ட்டட் லிஸ்ட். இப்போ இந்த லிஸ்ட்டில் இருக்க வேல்யூஸ் வச்சு தான் கம்பேர் பண்ணணும். ஸோ அப்போ இந்த பொசிஷனை நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்கு J அப்படிங்கிற ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறோம். ஸோ J = எந்த பொசிஷன் கம்பேர் பண்ணணும், 0 அப்படிங்கிற பொசிஷனுக்கு கம்பேர் பண்ணணும். ஸோ இதோட நம்ம கம்பேர் பண்ணுறோம். இப்போ 23 சின்ன நம்பராக இருந்தால் தான் இங்கே முன்னாடி வரணும். ஸோ அப்போ இது பாருங்கள், 45 விட 23 சின்ன நம்பர். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, 45-ஐ நம்ம நெக்ஸ்ட் பொசிஷனுக்கு ஷிஃப்ட் பண்ணணும். நமக்கு கார்ட்ஸை இந்த மாதிரி ஒவ்வொன்றா இப்படி எடுத்தோம் இல்லையா, ஸோ இது நம்ம ஷிஃப்ட் பண்ணதாக நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போது இந்த 45-ஐ நெக்ஸ்ட் பொசிஷனுக்கு ஷிஃப்ட் பண்ணுறோம், அதாவது ஒரு காப்பி பண்ணுறோம். அப்போ இங்கே 45 இங்கே அப்படியே தான் இருக்கும். இங்கே 45-ஐ நம்ம ஷிஃப்ட் பண்ணுறோம், காப்பி பண்ணுறோம். ஸோ 76, 12, 50. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு கையில் கார்ட்ஸ் இருந்ததுனால இதுதான் ஃபஸ்ட்டு கார்டு அப்படின்னு நமக்கு தெரியும். பட் நம்ம லாஜிக்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்போ அந்த லிமிட்டேஷன்ஸ் தெரியாது இல்லையா. ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸாக லொக்கேஷனை நம்ம செக் பண்ணுறோம். ஸோ J = -1. இப்போ இந்த இடத்துல நமக்கு
லொக்கேஷன் வந்து இண்டிகேட் பண்ணும். இப்போ இந்த இடத்துல வேல்யூ எதுவுமே இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. நம்ம தான் அந்த மாதிரி லிமிட் வந்து கொடுக்குறோம். ஸோ அப்போ இந்த இடத்துல வேல்யூ இல்லை, இப்போ இதோட எண்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால நம்ம வந்து கார்டை கீ வேல்யூ வந்து நெக்ஸ்ட் பொசிஷனில் காப்பி பண்ணணும். அதாவது இதுக்கு மேலே நம்பர்ஸ் வந்து கம்பேர் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. அப்போ இந்த கார்டு வந்து அதாவது இந்த வேல்யூ வந்து இந்த லொக்கேஷனில் தான் வரணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ 23, 45, 76, 12, 15. ஸோ இந்த 23யை நம்ம வந்து சார்ட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து சார்ட்டட் லிஸ்ட், இது எல்லாமே அன்சார்ட்டட் லிஸ்ட். இப்போ நெக்ஸ்ட்டு I ஈக்குவல் டு செகண்ட் நம்பர் எடுக்கிறோம், அதாவது செகண்ட் இண்டெக்ஸ் எடுக்கிறோம். ஸோ செகண்ட் இண்டெக்ஸில் என்ன வேல்யூ இருக்குது? 76. கீ ஈக்குவல் டு 76. நம்ம எங்கேருந்து கம்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும்? இந்த லொக்கேஷன், ப்ரீவியஸ் லொக்கேஷன் வந்து கம்பேர் பண்ணணும். இப்போ J ஈக்குவல் டு 1. ஸோ இந்த லொக்கேஷனோட கம்பேர் பண்ணுறோம். இப்போ கம்பேர் பண்ணோம் அப்படின்னா 76 வந்து 45ஓட பெரிய நம்பர். அப்போது இதை வந்து நம்ம மூவ் பண்ண தேவையில்லை. இப்போ இங்கே தான் நம்மளோட பாயிண்டர் இருக்குது. அப்போ இதோட ஃபினிஷ் ஆயிடுச்சு, நமக்கு கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு. இது பெரிய நம்பராக இருந்தால் தான் நம்ம மூவ் பண்ணணும், பட் இது சின்ன நம்பர். அப்போ என்ன செய்யணும்னா இந்த நெக்ஸ்ட் பொசிஷனில் நம்ம கீ வேல்யூவை ப்ளேஸ் பண்ணணும். ஸோ இது ஏற்கனவே அந்த பொசிஷனில் தான் இருக்குது, பட் நம்ம வந்து ப்ரோக்ராம் கோடிங்காக அப்ளை பண்ணுறப்போ இந்த ப்ராசஸ் வந்து நடக்கும். ஸோ 23, 45, 76, 12, 15. ஸோ இதோட ஃபினிஷ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு I ஈக்குவல் டு 3. ஸோ தேர்ட் பொசிஷனில் என்ன இருக்குது? கீ வேல்யூ 12. ஸோ ஜேயோட வேல்யூ வந்து நம்ம எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? I 3 அப்படின்னா ஜேயோட வேல்யூ 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ 2 வந்து 76. ஸோ இதோட கம்பேர் பண்ணுறோம். இப்போ இங்கே பாயிண்டர் இங்கே இருக்குது, நம்ம கம்பேர் பண்ணுறப்போ 12 வந்து சின்ன நம்பர், 76 வந்து பெரிய நம்பர். அப்போ என்ன பண்ணணும்? 76ஐ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஷிஃப்ட் பண்ணணும். இப்போ 23, 45, 76, 76, 50. இப்போ ஷிஃப்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து என்ன செய்யணும்? அதுக்கு அடுத்து முன்னாடி இருக்க நம்பரோட கம்பேர் பண்ணணும். இப்போ ஜே வந்து டிக்ரிமெண்ட் பண்ணிக்கிறோம். இப்போ இதோட கம்பேர் பண்ணோம்னா 45 வந்து அகெயின் பெரிய நம்பர் தான், 12ஐ விட பெரிய நம்பர். இப்போ 45ஐ நெக்ஸ்ட் பொசிஷனுக்கு நம்ம மூவ் பண்ணணும். இது நம்ம கார்ட்ஸை வந்து சார்ட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ 23, 45 வந்து ரைட் ஹேண்ட் சைட் ஷிஃப்ட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஜேயோட வேல்யூ 0 அப்படின்னு டிக்ரிமெண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ ஜே பாயிண்டர் வந்து இங்கே இருக்குது. இப்போ இதோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா 12 வந்து அகெயின் சின்ன நம்பராக தான் இருக்குது, 23 பெரிய நம்பராக இருக்குது. அப்போ 23ஐ ரைட் ஹேண்ட் சைட் நம்ம மூவ் பண்ணணும். ஸோ 23, 23, 45, 76, 50. இப்போ ஜே வந்து திரும்ப டிக்ரிமெண்ட் பண்ணுறோம். இப்போ இங்கே வரப்போ நமக்கு இங்கே எந்த ஒரு நம்பரும் கிடையாது. ஸோ இந்த ஜே வந்து 0, இந்த லொக்கேஷன் வரைக்கும் தான் வேல்யூஸே இருக்குது. அப்போ இந்த 12 அப்படிங்கிற நம்பர் வர வேண்டிய பொசிஷன் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் பொசிஷன். ஸோ அப்போ இந்த இடத்துல 12ஐ ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ 12, 23, 45, 76, 50. ஸோ முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஐயோட வேல்யூ வந்து 4. ஸோ ஃபோர்த் பொசிஷனில் என்ன வேல்யூ இருக்குது? 50. ஸோ ஜே வந்து எங்கேருந்து கம்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும்? தேர்ட் பொசிஷன்லேருந்து கம்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இது கம்பேர் பண்ணோம் அப்படின்னா 76 பெரிய வேல்யூ. இப்போ 76ஐ ரைட் ஹேண்ட் சைட் நம்ம மூவ் பண்ணணும். இப்போ 12, 23, 45, 76 வந்து இந்த இடத்துல மூவ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஜேவை டிக்ரிமெண்ட் பண்ணுறோம். அப்போது ஜே வந்து இந்த இடத்துக்கு கம்பேர் பண்ண பாயிண்டர் இங்கே பாயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இப்போது இதை வச்சு நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா 45 சின்ன நம்பர், 50 தான் பெரிய நம்பர். அப்போது இதுக்கு அடுத்த பொசிஷனில் தான் 50 வரணும். ஸோ அப்போ நெக்ஸ்ட் பொசிஷனில் 50ஐ ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ 12, 23, 45, 50, 76. ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து நமக்கு கொடுத்த வேல்யூஸை சார்ட் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து I ஈக்குவல் டு 5 அப்படிங்கிற ஒரு நம்பர் பொசிஷன் எதுவுமே இல்லை. ஸோ இதில் நம்ம மெயினாக பார்க்க வேண்டிய பாயிண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வேல்யூ நம்ம சார்ட் பண்ணுறது கிடையாது, இது சார்ட் ஆயிடுச்சுன்னே அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ ஒரு லூப் யூஸ் பண்ணுறோம். அதில் ஐயோட வேல்யூ 1லேருந்து 4th பொசிஷன் வரைக்கும், அதாவது லாஸ்ட் இண்டெக்ஸ் பொசிஷன் வரைக்கும் ஒவ்வொரு நம்பராக எடுக்கிறோம். ஸோ ஒவ்வொரு நம்பரை எடுத்து அதுக்கு ப்ரீவியஸாக இருக்கிற இண்டெக்ஸ் பொசிஷனில் வச்சு ஒவ்வொரு நம்பராக கம்பேர் பண்ணுறோம். ஸோ நமக்கு வந்து எந்த பொசிஷனில் அந்த வேல்யூ வரணுமோ அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பொசிஷனில் தான் பாயிண்டர் இருக்குது. ஸோ அதனால் வேல்யூவை ஃபைனலாக காப்பி பண்ணுறப்போ நெக்ஸ்ட் பொசிஷனில் ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கோட் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்.
ஸோ இதை வந்து நம்ம கோடு எப்படி எழுதுறோம்னு பார்க்கலாம். ஸோ இந்த I ஈக்குவல் டு 1 2ன்னு எடுத்தோம் இல்லையா, ஸோ அதை வந்து ஒரு ஃபார் லூப்பில் நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். I ஈக்குவல் டு 1, I இஸ் லெஸ் தேன் n, I ப்ளஸ் ப்ளஸ். நெக்ஸ்ட்டு கீழே வந்து அந்த வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அது வந்து ith பொசிஷனில் இருக்கிற வேல்யூ தானே எடுக்கிறோம். ஸோ அதனால் கீ ஈக்குவல் டு A ஆஃப் I. ஸோ இப்படி கொடுத்தோம் அப்படின்னா அந்த பொசிஷனில் இருக்க வேல்யூ கீழே ஸ்டோர் ஆயிரும். நெக்ஸ்ட்டு ஜேயோட வேல்யூ பார்த்திங்கன்னா ஐக்கு விட ஒரு வேல்யூ கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா ப்ரீவியஸ் லொக்கேஷன் தானே எடுக்கிறோம். பார்த்திங்கன்னா I ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா ஜே 0, நெக்ஸ்ட்டு I 2 இருந்துச்சுன்னா ஜே வந்து 1. ஸோ இதோட ஸ்டார்டிங் பொசிஷன் வந்து ஐக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ. ஸோ அதனால் I -1 அப்படின்னு கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு நம்ம கம்பேர் பண்ணுறோம் இல்லையா, இப்போ வந்து ஒவ்வொன்றா நம்ம கம்பேர் பண்ணுறோம். நம்ம கீ வேல்யூ வந்து சின்ன நம்பராக இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ணுறோம், இங்கே இருக்கிற வேல்யூவை நெக்ஸ்ட் பொசிஷனுக்கு மூவ் பண்ணுறோம். ஸோ வைல் இது வந்து ரிப்பீட்டட் ஒர்க். ஸோ அதனால் வைல் லூப் ஒன்று யூஸ் பண்ணுறோம். கீ வேல்யூ சின்ன வேல்யூவாக இருந்தால் தான், அதாவது ஜே பாயிண்ட் அவுட் பண்ணது இல்லையா, அந்த லொக்கேஷன் இருக்க வேல்யூவோட சின்ன வேல்யூ இருந்தால் மட்டும்தான் நம்ம மூவ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் எப்படி மூவ் பண்ணுறோம், நம்ம வந்து இப்போ 76 இப்போ வந்து நம்ம 45 இருக்கா, 45வை நெக்ஸ்ட் பொசிஷன் மூவ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ நெக்ஸ்ட் பொசிஷனில் தான் நம்ம மூவ் பண்ணுறோம். இப்போ இது ஜே அப்படின்னா ஜே +1 பொசிஷனில் தான் நம்ம வந்து மூவ் பண்ணுறோம். ஸோ அதனால் இந்த இடத்துல ஜே +1 பொசிஷனில் ஜே என்ன வேல்யூ இருக்கோ அதை வந்து ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு கம்பேர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கு முன்னாடி இருக்கிற லொக்கேஷனை வந்து கம்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ ஜேவை டிக்ரிமெண்ட் பண்ணுறோம்ல, இதுக்கு முன்னாடி இருக்கிற பொசிஷனை வந்து செக் பண்ணணும் இல்லையா. ஸோ அதனால் ஜே டிக்ரிமெண்ட்டை இங்கே கொடுத்துக்குறோம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இன்னொன்று ஒரு கண்டிஷன் கொடுக்குறோம். அது என்ன கண்டிஷன் அப்படின்னா, ஜேயோட வேல்யூ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0வாக இருக்கிற வரைக்கும் தான் இது ஒர்க் ஆகணும். இந்த இடத்துல ஏன் நம்ம அன்கண்டிஷன் கொடுக்குறோம் அப்படின்னா, நமக்கு கீ வேல்யூ இருக்கு இல்லையா, அது சின்ன வேல்யூவாக இருக்கணும். அதே சமயம் அந்த ஆக்சஸ் பண்ண அந்த லொக்கேஷன் இருக்கு இல்லையா, அது வந்து லிமிட் பார்த்தீங்கன்னா 0 வரைக்கும் தான் செக் பண்ணணும். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனும் நமக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆனால் மட்டும்தான் நம்ம வந்து இந்த வேல்யூவை வந்து நெக்ஸ்ட் பொசிஷனுக்கு ஷிஃப்ட் பண்ணுறது எல்லாம் நம்ம கேரி அவுட் பண்ணணும். ஸோ அதனால தான் இந்த இடத்துல ரெண்டு கண்டிஷனுமே கொடுத்து அண்ட் வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். இதில் எது ஒன்று ஃபெயிலியர் ஆனாலும் நமக்கு வந்து ஒர்க் ஆகக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் ஃபைனலாக வந்து நம்ம கீ வேல்யூவை பிளேஸ் பண்ணுறோம் இல்லையா, அதை எப்படி பிளேஸ் பண்ணுறோம்னா பாயிண்டருக்கு அடுத்த பொசிஷனில் தான் பிளேஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் A ஆஃப் ஜே +1 இந்த பொசிஷனில் தான் கீ வேல்யூவை நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். அவ்வளோதான், இதோட முடிஞ்சிருச்சு. ஸோ இதுதான் வந்து நம்ம இன்சர்ஷன் சார்ட்க்குரிய லாஜிக்.